மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கோரி டாஸ்மாக் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 20 இடங்களில் அண்மையில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டிருந்தது. அது தொடர்பாக அறிக்கையும் வெளியிட்டிருந்த சூழலில் இது தொடர்பாக டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடி விசாரணைக்கு தடை கோரி டாஸ்மாக் நிறுவனம் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மையில் 20 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டிருந்தது. டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய 20 இடங்களில் தொடர்ந்து அது தொடர்பாக அறிக்கையும் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் இன்றைக்கு 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், 3 மனுக்கள் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு? டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 20 இடங்களில் சமீபத்தில் அமலாக்கத்துறை 3 நாட்கள் சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான அறிக்கையையும் அமலாக்கத்துறை வெளியிட்டது. அதில் தமிழகத்தில் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் மதுபாட்டிலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக 10 முதல் 30 ரூபாய் வரை வசூல் செய்தது. டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு மது ஆலைகள் லஞ்சம் வழங்கியது, கொள்முதலை குறைத்து காட்டியது, பணியிட மாற்றம், பார் லைசன்ஸ் உள்ளிட்டவைகள் வழங்க லஞ்சம் பெறப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கையில் கூறியிருக்கிறது. டாஸ்மாக் உயரதிகாரிகள் மற்றும் மதுபான நிறுவனங்களிடையே நேரடி தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும், டாஸ்மாக் உயரதிகாரிகளின் நெருக்கமானவர்களுக்கே ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. போக்குவரத்து நிறுவனங்களுக்கு டாஸ்மாக் ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த முறைகேடுகள் மூலமாக டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் கணக்கு காட்டப்படாத பணம் புழங்கி இருக்க வாய்ப்புள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரிகளையோ அல்லது ஊழியர்களையோ துன்புறுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும், கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற அமலாக்கத்துறையின் சோதனையையும் அதில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 3 மனுக்களும் சென்னை நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.